ஒன்றிய அரசினுடைய நிதியமைச்சர் அக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருந்தாங்க. கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பல வாக்குகள் முறைகேடு இருப்பதாக தெரியப்படுத்தியிருந்தாங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் வாயிலாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். நன்றி. ஏன்னா இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே வராரு. வாக்கு திருட்டு நடக்குது, இந்த வாக்கு அந்த ஓட்டர் அப்ளிகேஷனில் ஓட்டர் லிஸ்ட்டில் முறைகேடு நடக்கிறதா தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே வரார். ஆனால் அந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது ஆதாரமற்ற குற்றம் என்று சொல்கிறாங்க. அந்த குற்றம் நிரூபிக்க வேண்டிய விஷயம் அது ஆதாரமற்றதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசினுடைய நிதி அமைச்சர் அக்கா நிர்மலா சீதாராமன் அவர்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தி சொன்னிய குற்றச்சாட்டினை வழிமொழிந்திருக்கிறார். இதை நாங்கள் பாராட்டு தெரிவிக்கிறோம். ஏன்னா ஒப்புதல் வாக்கு மூலம் பத்திரிகையாளர் முன்னாடி நீங்களே கொடுக்கும் பொழுது இதில் குளறுபடி இருப்பது என்பது உண்மை என்றதை மக்கள் தெரியும் வண்ணம் நிதியமைச்சர் ஆதாரபூர்வமாக தெரிவித்ததுனால எங்களுக்கு மக்கள்கிட்ட இந்த விஷயம் உண்மைதான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப எடுத்துக்காட்டு விதமாக அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி எஸ்ஐஆர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக அரசு இந்தியா கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அதாவது இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் சரி, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் சரி எஸ்ஐஆர் வேணான்னு சொல்லலை, எஸ்ஐஆர் இருக்கட்டும் தான் சொல்கிறாங்க. ஆனால் இது தேர்தல் நெருங்கி வர சமயத்தில் இந்த எஸ்ஐஆர் திட்டம் இப்பொழுது வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் பல முறைகேடுகள் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் வாக்கு திணிப்பு நடந்திருக்கு. அது தமிழகத்திலையும் நடக்கக்கூடாது என்பதற்காக தான் இந்த தருணத்தில் தேர்தல் வர தருணத்தில் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் இதை செய்ய முற்பட்டீங்கன்னா ஒரு 6 மாதம் அல்லது 8 மாதம் முன்பதாகவே இந்த பணிகளை மேற்கொண்டு நீங்கள் சரிவர செய்திருந்தால் வரும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு சரியாக அமைந்திருக்கும். ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்களே உள்ள தருணத்தில் வர இருக்கின்ற 3 மாதங்களும் எஸ்ஐஆர் ப்ராசஸே பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி இருக்காது. இது முழுக்க எதுக்காக பண்ணுறாங்கன்னா வாக்கு திருட்டை நடைபெறுவதற்கும் வாக்கு திணிப்பை செய்வதற்குமாக தான் இந்த செயல்பாடு இருக்குது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு, இந்தியா கூட்டணியுடைய குற்றச்சாட்டு. அது இந்த தருணத்தில் வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இப்போதான் ஒவ்வொரு வருடமும் இந்த திருத்தமும் சரி, வாக்காளர்கள் சேர்ப்பும் சரி, வாக்காளர் நீக்குவதும் சரி ஒவ்வொரு வருடம் ஜனவரி மாதம் நடைபெறுவது உண்டு. அதன்படி 6/1/2025 ஆண்டு ஒரு இறுதி பட்டியல் கொடுத்துருக்கீங்க. அப்போது திருத்தம் செய்யப்பட்டிருக்கு, சேர்க்க வேண்டியதை சேர்த்திருக்கு, நீக்க வேண்டியதை நீக்கியிருக்கு. ஆனால் இந்த ஸ்பெஷல் எஸ்ஐஆர் மூலியமாக ரொம்ப ஷார்ட் டைம் பண்ணுறது சந்தேகத்துக்குரியது என்பதனால தான் இதை இந்த தருணத்தில் வேணான்னு சொல்கிறோம். இதை நீங்கள் உதாரணத்துக்கு கொளத்தூர் தொகுதியை எடுத்திருக்கிறீங்க. கொளத்தூர் தொகுதியை எடுத்து சிஎம் கேண்டிடேட் அந்த இடத்துல இருக்கிறவங்க பற்றி சொன்னாதான் இது பெருசாக வெளியே பேசப்படும் என்றதுக்காக அதுக்கு சொல்லியிருக்கீங்க. கொளத்தூர் தொகுதி ஆனாலும் சரி, எந்த தொகுதியால் 234 தொகுதியில் எந்த தொகுதியில் முறைகேடு நடந்தாலும் அதுக்கு காரணம், அதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த விஷயத்தில் முறைகேடு மற்றவங்க எப்படி பண்ண முடியும்? டோட்டல் சிஸ்டம் உங்ககிட்ட இருக்குது, யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்ககிட்ட இருக்குது, சேர்க்கணுன்னாலும் நீங்கள் தான் பண்ண முடியும், டெலீட் பண்ணணுன்னாலும் நீங்கள் தான் பண்ண முடியும். ஸோ முறைகேடு நடந்திருந்தால் நீங்கள் தானே பொறுப்பு ஏற்கணும். ஸோ அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இதில் சம்மந்தம் இல்லை, ஆதாரமற்றதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வாயிலேயே முறைகேடு நடந்திருக்குன்னு வரும்பொழுது அதிகாரிகளுக்கு உரிய அதிகாரிகள் அந்தந்த தருணத்தில் யார் அதிகாரிகள் இருந்தாங்களோ அவங்க மேலே சட்டபூர்வமான நடவடிக்கையும் எடுக்கணும். இதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்று பிரதமர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இதுக்கு மேலே வெட்ட வெளிச்சமாக யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இளந்தலைவர் ராகுல் காந்தி சொல்கிற குற்றச்சாட்டு உண்மைதான் என்பதை நீங்களே வெட்ட வெளிச்சமாக சொல்லிட்டீங்க. இதுதான் விஷயம்.
இது உதாரணத்துக்கு சொல்ல போனேன்னா, ஒரு எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாம் நடத்துறது போர்ட் ஆஃப் எஜுகேஷன் போர்டு தான் அந்த எக்ஸாம் நடத்துது. ஸோ எக்ஸாம் நடத்துறது எஜுகேஷன் போர்டு, கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறது எஜுகேஷன் போர்டு, ஆன்சர் பேப்பர் கொடுக்கறது எஜுகேஷன் போர்டு, எழுதுறது மட்டும்தான் மாணவர். அதை மீண்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு மார்க்கு போடுறது எஜுகேஷன் போர்டு. அது தேர்வாயிருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்கிறது எஜுகேஷன் போர்டு, சர்டிஃபிகேட் கொடுக்கறது எஜுகேஷன் போர்டு. அதே மாதிரி தேர்தலை பொறுத்த வரைக்கும் முழுக்க பணிகள் தேர்தல் ஆணையம் தான் மேற்கொள்கிறாங்களே தவிர மற்றவங்க யாரும் மேற்கொள்றதில்லை. அதனால் இதில் முறைகேடு நடந்தால் முழுக்க தேர்தல் ஆணையம் தான் பொறுப்பு. தேர்தல் ஆணையம் யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா மத்தியில் ஆளுகின்ற ஒன்றிய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் இதுக்கு பொறுப்பேற்று மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. ஒன்று, சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்பு டெல்லியில் வெடிகுண்டு. இது மோசமான சூழ்நிலை, பாதுகாப்பற்ற சூழ்நிலை. இந்திய மக்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கிற பிரதமர் அவர்களும் அமித்ஷா அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் இதற்கு தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும். மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. நீங்கள் அதை செய்ய தவறுறதுனால, இங்கேயோ மக்கள் கிட்ட தலை குனிஞ்சு நிற்கிறதுனால இதற்காகவும் நீங்கள் ராஜினாமா செய்து விலக வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய கோரிக்கை. நன்றி. செய்திகளை சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.